ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பிசி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபைல் ஷேரிங் ஃப்ரம் பிசி டு மொபைல். எப்படி நம்ம ஃபைலை ஷேர் பண்ணுறது, கேபிள்ஸ் இல்லாமல் வைஃபை மூலிமா, அதாவது ஷேரின்ற சாஃப்ட்வேர் மூலிமா யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிசிலேருந்து மொபைலுக்கு ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மொபைல்லையும் சரி பிசிலையும் சரி ஷேரிட் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும். குரோமில் போயிட்டு ஷேரிட்னு கொடுத்து ஷேரிட் ஃபார் பிசி பார்த்தீங்கன்னா ஷேரிடோட வெப்சைட்லேயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இதாக இருக்கு பாருங்கள், இது கொடுத்துட்டு டவுன்லோட். ஓகேவா, டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ரன் கொடுங்க. ரன். எஸ் எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் அக்செப்ட், நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு. ஓகே, லான்ச். ரன். இப்போ ஷேரிடை ரன் பண்ணிக்கோங்க. அக்செப்ட், ஸ்கிப். இப்போது பிசியில் ஷேரிடை ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தாங்கன்னா நம்ம மொபைல்லையே வந்து ஷேரிடை டவுன்லோட் பண்ணோம். என்னோடய மொபைல் இது தான். நான் ஆல்ரெடி ஷேரிட் இதில் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் ஓப்பன் மட்டும் பண்ணிக்கிறேன். இது ஓகேவா. இப்போ நம்ம மொபைல் தான் வந்து ரிசீவரு. நான் பிசிலேருந்து தான் இந்த 3 ஃபோல்டரை வந்து இந்த மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதனால் இப்போது இதெல்லாம் இருக்க கியூஆர் கோட், இப்போ நம்ம இந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணி இந்த 2 டிவைஸையும், என்னோடய பிசியும் என்னோடய மொபைலையும் கனெக்ட் பண்ண போகிறேன். இதில் ஷோ கியூஆர் கோடு கிளிக் பண்ணிட்டு மொபைலில் போயிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பிசின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்கேன் கியூஆர்க்குன்னு வரும். ஸ்கேன் டு கனெக்டு அப்படின்னா லொக்கேஷனு டிரெக்ட் ஆகுது பாருங்கள், அப்படியே கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை ஸ்கேன் டு கனெக்ட் கொடுத்துட்டு அலோவ் கொடுத்துட்டு அந்த ஷேரிட் சிஸ்டத்தில் ஷேரிட் ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்கேன் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். பேக் வந்துடுங்க. ஓகேவா, கனெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போது நம்ம பிசிலேருந்து இது மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஃபைல்ஸில் போயிட்டு எங்கே இருக்குது, இப்போ நான் இந்த 3 ஃபைலையும் வந்து என் மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். டெஸ்க்டாப்பில் இருக்க ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் நியூ ஃபோல்டர் இது சரி. ஓகேவா, ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க வீடியோஸு நம்ம ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துட்டோமா. ஃபைல்ஸில் போயிட்டு ஃபஸ்ட் இந்த வீடியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சென்ட் கொடுத்துட்டேன்னா இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பாருங்கள், per செகண்டு 3 MBPSல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி ஃபயர்வால் கொடுத்துட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது அடுத்ததில் பாருங்கள், அடுத்து இது முடிஞ்ச உடனே அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஃபயர்வால் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜிபி இருக்குன்னா 1.28 GB. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது உங்ககிட்ட டெஸ்க்டாப் இருந்ததுன்னா ஒரு வைஃபை டாங்கிள் இருந்தால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வைஃபை ஒயர்லெஸ்ஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன வைஃபை டாங்கிள் ஒரு 100 150 கிடைக்கும். வைஃபை டாங்கிள் அதை வாங்கி உங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயர்லெஸ்ஸாக வந்து நீங்கள் ஃபைல்ஸை பிசிலேருந்து மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லேப்டாப்னால் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நம்ம லேப்டாப்பில் வைஃபை ஆல்ரெடி இன்பில்டாகவே இருக்கும். அதனால் நம்ம வைஃபை மூலிமா ஈஸியாக வந்து ஃபைல் ஷேர் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம கேபிளில் பண்ணியிருந்தோம்னா இந்நேரத்துக்கு ஒரு 2 வீடியோ தான் இப்போதைக்கு ஷேர் ஆகிருக்கும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மோர் தென் 10 வீடியோஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக ஷேர் ஆகி முடிஞ்சிடுச்சு. per செகண்ட் பார்த்தீங்கன்னா 3 MB
மினிமம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுவே நம்ம கேபிள் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1 MB ஆகுறது அதிகம் தான் பர் செகண்டு ட்ரான்ஸ்ஃபரிங் ரேட்டு. அவ்வளோதான், நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எல்லா ஃபைலும் ஷேர் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஒயர்லெஸில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷேர் இட் தான் பெஸ்ட் ஆப்ஷனு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இது வந்து நான் சொன்னது வந்து லேப்டாப்பில் மட்டும்தான் வந்து நம்ம ஷேர் இட் சாஃப்ட்வேரே இருந்தாலே போதும், மொபைல்லேருந்து பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் டெஸ்க்டாப்லேருந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரூ. 100 150 ஒரு வைஃபை டாங்கிள் வாங்கி ஒரு டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணாதான் வந்து அது வைஃபை கிரியேட் ஆகும். ஒயர்லெஸில் நீங்கள் வந்து ஃபைல்ஸை பிசிலேருந்து மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை தவிர வேறு எதுனா ஃபாஸ்டஸ்ட்டு ஒயர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சாஃப்ட்வேர் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.